ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து எப்படி ஆட் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து HTML டைப்பிங் ஜாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 18 நாளில் 250 பேஜ் டைப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எரர்ஸ் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2550 ருபீஸ், அதாவது 1 இயருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து எரர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 ருபீஸ் டைப் பண்ணணும் பெர் மந்தில். அதாவது நீங்கள் 18 டேஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேலரி போட்டுருவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12,500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் தான் அக்யூரசி. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. அக்யூரசி எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சேலரி கொடுக்க மாட்டாங்க. இல்லை எப்படி ஆட் போஸ்ட் பண்ணுறது, இது டேட்டா என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். சாம்பிள் எப்படி எதில் நீங்கள் டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோட்பேடில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். இதுதான் சாம்பிள் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இமேஜில் என்ன பேஜில் இருக்குது, பேஜ் நம்பரில் இருக்கோ அந்த பேஜ் நம்பர் இங்கே போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓப்பன் பண்ண உடனே அதில் என்ன பேஜ் நம்பர் இருக்கோ அது இந்த பேஜ் நம்பர். இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சாம்பிள் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் 250 பேஜஸ் அனுப்பி வைப்பாங்க. இப்போ வந்து நான் இந்த பேஜ் வந்து டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா AE0D95876. இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டிலுங்கிற இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அந்த பிக்சரில் வந்து என்ன பேஜ் நம்பர் இருக்கோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து பேஜ் நம்பர் ஸ்மாலில் இருந்துச்சுன்னா ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள், கேபிட்டலில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலுக்கு அடுத்த 3 லெட்டர் ஸ்மாலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணி அதில் என்ன லெட்டர் இருக்கோ நம்பர் இருக்கோ அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பி க்ளோஸ் ப்ராக்கெட் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஜூம் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க வேர்டு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நோவிங் தட் ஹீ வாட்ச் ஃபுல் ஸ்டாப் தென் 1 ஸ்பேஸ். ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் விடணும். 2 ஸ்பேஸ் விற்றிங்கன்னா எரர்ஸ் வந்துடும். அதே மாதிரி கேபிட்டலாக ஸ்மாலாங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா OEI வந்து கொஞ்சம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைனும் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடாமல் ஓப்பன் ப்ராக்கெட் அடுத்து பிஆர் டைப் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடாமல் அடுத்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பிஆர் கொடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து லைன் மிஸ்ஸிங் வந்துடும். ஸோ அதுக்கு எரர்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. இது டைப் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணாதீங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் எரர்ஸ் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டபுள் ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு எரர்ஸ் தான் வரும். கடைசியில் வந்து டைப் பண்ணி முடித்த உடனே கீழே வந்து பாடி ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக இந்த எண்டு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு கீழே தான் வரணும். அதோட்ட கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எரர் ஸ்பேஸ் தான் வரும். இப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த பாடி இது முடிஞ்ச உடனே கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ண உடனே கீழே தான் வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் டைப் பண்ணுறது கரெக்ட்னு அர்த்தம். டைப் பண்ணி முடித்த உடனே ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுங்க. சாருங்க, இப்போ நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எதில் சேவ் பண்ணணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும்னா டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பேஜ் நம்பர், அதாவது இந்த பேஜ் நம்பர் என்னமோ அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து
சும்மா அதில் என்ன கேப்ஸில் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு .html டைப் பண்ணிவிட்டு என்டர் சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ண உடனே அதில் போய் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் போய் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிருக்கும், சேவ் ஆகிருக்கும். அது இங்கே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரௌசர் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகணும். ஒரு சில லைன் நீங்கள் வந்து பிரேக் கொடுக்காம விட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ பிரேக் கொடுத்ததுனால ஒவ்வொரு லைன் முடிஞ்சோன்னா அடுத்த சென்டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் டைப் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணிட்டு எவ்ரி 18வது நாளில் வந்து நீங்கள் கம்பெனி மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 30வது நாளில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேலரி போட்டுருவாங்க. இது வந்து ஆஃப்லைன் ஒர்க்கு தான், உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. ஆட் போஸ்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 40 MB இருக்கும் ப்ராஜெக்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நெட்டு தேவை, அடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி டைப் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இருக்கும் MS Word டைப்பிங். நம்ம வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் நோட்பேடில் டைப் பண்ணோம். அதுவே அது வந்து பார்த்திங்கன்னா MS Word டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் பிரேக்னா இருக்கும், அதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வட்டா டைப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கண்டினியூஸாக. இந்த பிரேக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் ஸ்டாப் எண்டு இது டைட்டில் இதெல்லாம் கொடுக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் பேஜ் நம்பர் முன்னாடி போட்டு இந்த அப்படியே இதில் இருக்க பிக்சரில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாமல் மற்றபடி இதில் உள்ள கண்டிஷன்ஸ் படி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ரெண்டு ஒர்க்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா 3 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டுக்குரிய பேமெண்ட்டை பே பண்ணிடுங்க. பிளான் 2 அதாவது பிளான் 3 MS Word டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 1050 ரூபா. இதுவும் ரீஃபண்டபிள் தான். எனி எரர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வித் கண்டிஷனோட மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் 10,000லேருந்து 12,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MS Word டைப்பிங்னா ஒரு ரெஃபரலுக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. HTML டைப்பிங்னா ஒரு ரெஃபரலுக்கு 400 rupees கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை ரெஃபரல் வேணால் ரெஃபர் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்யூரசி கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷுவர் ஆஃப் பேமெண்ட் உண்டு. மற்றபடி 50 எரருக்கு மேலே இருந்துச்சுன்னா சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆட் போஸ்டிங்கில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து வீக்லி 200 rupees கன்ஃபார்மு. நீங்கள் வந்து யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் போடுற ஆடுக்கு ஏற்றாப்புல பேமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதிகமாக மணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் எடுத்து பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ரிஸ்க்கு கம்மியாகவே இருக்கட்டும் ஆனால் சேலரி கம்மியாக வேணும்னா ஆட் போஸ்டிங் ஜாப் எடுத்து பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8144144741. அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா arnoldDJ1995@gmail.com. நான் ட்விட்டரில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ரிச்சர்ட் அர்னால்ட் 95. இந்த அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்னாலும் கால் சேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.